அமெரிக்காவுக்கு ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க இந்தியா. என்னது பதிலடியா? ட்ரம்ப் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு வர்றது தானே இந்தியாவினுடைய வழக்கம். எப்போ பதிலடிலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கொடுத்துருக்காங்க. அது என்ன விஷயம், அதுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டிகோட் பை வெங்கட். Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSE, AINML, AINDS, Cyber Security, IT and ECE. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஆனதுக்கு பிறகு உலக நாடுகள் மேல கூடுதலான வரி விதிப்பு செஞ்சாரு. அதாவது அமெரிக்காவுக்குள்ள மற்ற நாடுகள் கிட்ட இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் மேல அதிகமான வரி விதிப்பு. இதுதான் அவர் ரெசிப்ரோக்கல் டரிஃப் அப்படின்னு சொன்னாரு. அப்படி இந்தியா மேல 26% கூடுதல் வரி விதிப்பு செஞ்சிருந்தாரு. ஒரு கட்டத்தில் இந்த எல்லா வரி விதிப்பையும் கொஞ்ச நாளைக்கு நான் நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சாரு. ஆனால் 10% பேஸ் லைன் டரிஃப் மட்டும் எல்லா நாடுகளும் கூடுதலாக செலுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருந்தார். அதாவது இந்தியாவிலிருந்து ஒரு பொருளை அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்றாங்கன்னா அந்த பொருள் மேல 10% கூடுதல் வரி விதிப்பு அப்படிங்கிறது இப்பயும் நிலுவையில இருக்கு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதை நிறுத்தி வச்சிருக்கிற காலம் அப்படிங்கிறது ஜூலை 9 முடிய இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 4-5 நாள் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது இந்தியா அமெரிக்காவோட ஒரு ட்ரேட் டீலுக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த கூடுதல் வரி விதிப்புல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்காங்க. ஆனால் அந்த ட்ரேட் டீல் சைன் ஆகுறதுல பல சிக்கல்கள் இருக்கு. அப்படி என்ன சிக்கல்னு கேக்குறீங்களா? இந்தியா கிட்ட நிறைய டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க யுஎஸ். அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான சிக்கல். பெஹல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சுல, அன்னைக்கு அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இந்தியாவில தான் இருந்தாரு. அவர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது இந்தியா தங்களுடைய விவசாயத்துறையை அமெரிக்காவுக்காக திறந்து விடணும், அமெரிக்காவினுடைய எண்ணெயை அதிக அளவில் இறக்குமதி செய்யணும், அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை வாங்கணும், நம்ம இரண்டு நாடுகளும் ரொம்ப ஒரு நட்புறவான நாடுகளாக இருக்காங்க, இந்த நட்புறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா பேசுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் நட்புறவை வளர்க்க வந்த மாதிரி தெரியல, இந்தியாவை மிரட்டி பல விஷயங்களை எடுத்துட்டு போறதுக்காக வந்த மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லி அன்னைக்கே நம்ம டிகோட் வீடியோ ஒன்று பேசியிருந்தோம். ஜேடி வான்ஸ் அன்னைக்கு பேசின எல்லாமும் தான் இப்போ இந்தியாவுக்கு தலைவலியாக நிக்குது. அது என்னென்ன அப்படிங்கறத இப்ப லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துடலாம். முதல் மிக முக்கியமான சிக்கல் என்னன்னா, இந்தியாவுடைய விவசாய மார்க்கெட்டை அமெரிக்காவுக்காக திறந்து விடணும்னு சொல்லி அமெரிக்கா வைக்கிற அந்த டிமாண்ட் தான். இதன் மூலமாக அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கான வரியை குறைக்கணும், இல்லாட்டி இல்லாம செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற மிக முக்கியமான டிமாண்ட். அவங்க என்னென்ன பொருட்கள்லாம் அமெரிக்கா கிட்ட இருந்து இறக்குமதி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ரைஸ், வீட்டு, டைரி அதாவது பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், ஆப்பிள்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, பாதாம் போன்ற ட்ரை ஃப்ரூட்ஸு, அது மட்டும் இல்லை போல்ட்ரி, இறைச்சி வகைகள், குக்கீஸ், ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், இப்படி முக்கியமான பொருட்களை எல்லாம் அங்கேருந்து இறக்குமதி செய்கிறதுக்கான அந்த வரி விலக்கை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா வைக்கிற முக்கியமான டிமாண்ட். இங்கே இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு டிமாண்டை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது பாஜகவுக்கு மிகப்பெரிய டிராபேக் அமையும். ஏன்னா இந்தியாவினுடைய பேக் போன், முதுகெலும்பே விவசாயம் தான். அதில் ஏதாவது கை வச்சாங்க அப்படின்னா அது பொலிட்டிக்கலாக பெரிய ப்ரெஷரை பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கும் ஏற்படுத்தும். அதனால அதுக்குள்ள போறதுக்கு இந்திய அரசாங்கம் ரொம்ப தயங்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான சிக்கல். ஏற்கனவே இங்க இருக்கிற விவசாயிகளே சரியான விலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி தக்காளி, காய்கறி எல்லாம் ரோட்ல போட்டு கொட்டி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பால் பொருட்களுக்கு சரியான விலை கொடுத்து அரசாங்கம் வாங்க மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. நாடு முழுக்க அங்கங்க விவசாயிகள் தற்கொலை அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு மட்டும் பணம் போய் சேர மாட்டேங்குது, ஆனா அதை வாங்கி விற்கிற இடைத்தரகர்கள் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி விவசாயிகளுடைய வாழ்க்கை மேம்படாமே இருக்கிற சிச்சுவேஷன்ல அமெரிக்கால இருந்தும் விவசாய பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னா அது இந்திய விவசாய பொருட்களுக்கு காம்படிஷனாக அமையும். இந்திய விவசாய பொருட்களுடைய விலையை இன்னும் குறைக்க செய்யும். அதனால விவசாயிகள் கடுமையாக பாதிக்கக்கூடும். இதுதான் அமெரிக்கா விற்கிற அந்த டிமாண்டுக்கு இந்தியா ஓகே சொன்னாங்கன்னா ஏற்பட போற பாதிப்பு. அப்படி இந்தியாவுடைய விவசாய மார்க்கெட்டை திறந்து விட்டோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற சாதாரண விவசாயிக்கு அதுல பலன் கிடைக்க போகுது? கண்டிப்பாக இல்லை. அங்க இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்தியாவுடைய விவசாய மார்க்கெட் எப்போ திறக்கும், அதில் எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையும். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அதாவது மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், பயிர் வகைகள்லாம் அங்கே விற்கப்படுது. அது பெரும்பாலும் அங்கே புழக்கத்தில் இருக்கு. அதையெல்லாம் இந்திய சந்தைக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் நடக்கும். அதை எப்படி இந்தியா தடுக்கிறது அப்படிங்கிறதும் பெரிய தலைவலியாக மாறும். நம்ம இங்கேயே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை எல்லாம் நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். இதுல அமெரிக்கால இருந்து ஒருத்தர் இங்க வித்துட்டு போறது எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்தியர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்ல தொடங்கி பஞ்சாப், ஹரியானான்னு இந்திய விவசாயிகள் உலகத்துக்கே அரிசியையும் நெல்லையும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையில அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு அரிசியும் நெல்லும் வர வேண்டிய தேவை என்ன? அப்படி வந்துச்சுன்னா இந்தியர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி.
அதனால தான் இந்தியா இந்த விவசாய மார்க்கெட்டை அமெரிக்காவுக்கு ஓப்பன் பண்ணி விடுறதுல ரொம்ப தயக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே ஆஸ்திரேலியாவும் பிரிட்டனும் இந்தியாவுடைய விவசாய மார்க்கெட்டை எங்களுக்கு திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட் டீலுக்குலாம் வந்தாங்க. ஆனால் அப்போவே இந்தியா அதையெல்லாம் நிராகரிச்சிட்டாங்க. இந்தியாவினுடைய டெய்ரி இண்டஸ்ட்ரி, அதாவது பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், அதே மாதிரி போல்ட்ரி, அதாவது இறைச்சி சார்ந்த பொருட்கள், இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த பால் பொருட்கள் மற்றும் முட்டை, இறைச்சி, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இந்தியாவுடைய அந்த நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து தேவையை பெரிய அளவு பூர்த்தி பண்ணிருக்கு அப்படிங்கிறது தெரியும். முட்டை சார்ந்த விளம்பரங்கள்ல சச்சின் டெண்டுல்கரே வருவாரு, முட்டை சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த அளவுக்கு இந்த 2 பொருட்களும் இந்தியாவுடைய ஊட்டச்சத்துக்கு ரொம்ப தேவையானது. அதனால அதை நம்பி விவசாயிகளும் அவங்களுடைய குடும்பங்களும் வியாபாரிகளும் இருக்காங்க. பலருக்கு இது வாழ்வாதாரமாக இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி பீஃப் எக்ஸ்போர்ட்ல இந்தியா தான் நம்பர் 1 இருக்காங்க உலக அளவுல. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இந்தியாவுக்குள்ளேயே வெளிநாட்டிலிருந்து இறைச்சிகள் கொண்டு வருதும், வெளிநாட்டிலிருந்து பால் சார்ந்த பொருட்கள் கொண்டு வருதும் இங்க இருக்கிற மார்க்கெட்டை எவ்வளவு தூரம் அடிவாங்க செய்யும், எத்தனை குடும்பங்கள் அதுல நேரடியாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா வச்சிருக்கிற அடுத்த முக்கியமான டிமாண்ட் எத்தனாலினுடைய இறக்குமதிக்கு வரி விதிப்பு நீங்க குறைக்கணும், இல்லாட்டி இல்லாம செய்யணும் அப்படிங்கிறது தான். இந்தியாவில் இப்போ எத்தனால் கலந்த பெட்ரோல்கள் விற்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோலில் 20% எத்தனால் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா பின்பற்றப்படுது. இதனால எத்தனாலுக்கான அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இந்தியா மார்க்கெட்டில் அதிகரிச்சிருக்கு. இந்தியாவுக்குள்ள இருந்தே நம்ம அதை அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அரிசி, கரும்பு, கான் போன்ற விஷயங்கள் எல்லாம் விளைவிக்கும் போது அதில் எக்ஸஸாக இருக்கிறத வச்சு இந்த எத்தனால் நம்மளால உருவாக்க முடியும். அதை நம்பி பல நிறுவனங்கள் எத்தனால் உற்பத்தியில் இறங்கியிருக்காங்க. இப்போ நீங்க அமெரிக்கால இருந்து எத்தனால் இறக்குமதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா அது உள்நாட்டு இண்டஸ்ட்ரீஸை பெரிய அளவுல பாதிக்கும். ஸோ இதுவும் இந்தியாவுக்கு பெரிய சிக்கலாக அமைஞ்சிருக்கு. சரி, இந்தியா கிட்ட இவ்வளவு கேட்குறீங்களே, நீங்க பதிலுக்கு என்ன தரீங்க அப்படின்னு அமெரிக்கா கிட்ட கேட்டா பதிலுக்கெல்லாம் எங்களால ஒன்றும் தர முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கையை விரிக்கிறாங்க. அதுவுமே இந்தியாவுக்கு பெரிய தலைவலியாக இருக்கு. இந்தியாவினுடைய முக்கியமான இண்டஸ்ட்ரீஸான லெதர், டெக்ஸ்டைல், ஃபுட்வேர், ஆட்டோமேட்டிவ், இதிலெல்லாம் நீங்கள் இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு வரி விதிப்பை குறைங்க, இல்லாட்டி 0வாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அமெரிக்கா ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இந்தியாவிலிருந்து ஸ்டீல் மற்றும் அலுமினியம் இறக்குமதிக்கு 50% வரி விதிப்பையும் செஞ்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதுபோக இந்தியாவிலிருந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், சில லைட் வெயிட்டட் ட்ரக்ஸு, ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் இறக்குமதி செய்யறதுக்கும் வரி விதிப்பை 25% கூட்டியிருக்காரு. நான் இப்போ சொன்ன இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கான அந்த வரி விதிப்பு அதிகரிச்சது கடந்த மாதம் தான் நடந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறாங்க இந்தியா. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து இதுக்கு மேலேயும் நம்ம பேசாமல் இருந்தோம் அப்படின்னா அமெரிக்கா சொல்றத நம்ம எல்லாத்தையுமே கேட்குற மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறதுனால தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அவங்க கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க இந்தியா. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரேட் அண்ட் டரிஃப் அப்படிங்கிற 1994 ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறுற வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால ஆர்டிகல் 8.2 அப்படிங்கிற அந்த சட்ட விதியின்படி இந்தியா பதிலடி கொடுக்கறதுக்கு எல்லா உரிமையும் வச்சிருக்கு. அதனால அமெரிக்கா இந்த கூடுதல் வரி விதிப்பை நீக்கல அப்படின்னா பதிலுக்கு நாங்களும் கூடுதலான வரி விதிப்பு செய்வோம், ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற சலுகைகளையும் ரத்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை WTOல பதிவு பண்ணியிருக்காங்க இந்தியா. அப்படி இந்தியா அந்த கூடுதல் வரி விதிப்பை அமெரிக்கா மேலே செஞ்சாங்கன்னா அதன் மூலமாக அமெரிக்காவுக்கு 723 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு கூடுதலாக செலவு பிடிக்கும். அமெரிக்காவுனா லிட்டரலி அமெரிக்கா கிடையாது, அமெரிக்காவில் இருக்கிற வியாபாரிகளுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கும். சரி, இந்தியாவுடைய இந்த பதிலடிக்கு காரணம் என்ன, அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை 9 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன அந்த கால அவகாசம் முடியுது. அதன் பிறகு எல்லா நாடுகள் மேலேயும் இல்லை, எந்த நாடுகள் எல்லாம் தங்களோட அக்ரிமெண்ட்ல வந்துட்டாங்களோ அவங்கள தவிர்த்து மற்ற நாடுகள் மேல கூடுதல் வரி விதிப்பை செய்யறதுக்கு தயாராக இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அந்த கால அவகாசத்தையும் நீட்டிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். அப்போ ஜூலை 9 இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு டீலுக்குள்ள வரணும். அது நிரந்தர டீலாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு இடைக்கால டீலாகவும் இருக்கலாம். அந்த டீலுக்குள்ள வரல அப்படின்னா இந்தியா 26% வரி விதிப்பையோ இல்ல அதை விட அதிகமாகவோ எதிர்கொள்றதுக்கான சிச்சுவேஷன் ஏற்படும். ஜூலை 9 இந்த டீல் சைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தான் கட்டாயமே தவிர அமெரிக்காவுக்கு பெரிய அளவுல முக்கியத்துவம் கிடையாது. ஏன் அப்படின்னா அமெரிக்கா இங்க டிமாண்டிங் பொசிஷன்ல இருக்காங்க, கமாண்டிங் பொசிஷன்ல இருக்காங்க. ஜூலை 9 நீங்க எங்களோட ஒப்பந்தத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த காலக்கெடுவை அமெரிக்கா கொடுக்கறதுனால அவங்க நமக்கு மேல இருந்து நம்மளை இயக்குற ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனா இந்தியா இந்த 4 நாளுக்குள்ள அமெரிக்கா வைக்கிற டிமாண்ட்ஸை எல்லாம் தாண்டி எப்படி நமக்கு சாதகமான ஒரு அக்ரிமெண்ட்டை போடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருக்கும்போது இந்தியாவினுடைய நெகோசியேஷன் பவர் அப்படிங்கிறது இங்க குறைவாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்தியாவுக்கு நெகோசியேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பவர் வேணும். அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம WTOல போய் இப்படி ஒரு எச்சரிக்கையை பதிவு பண்ணோம்னா அது நமக்கு இந்த இடத்துல ஒரு நெகோசியேஷன் பவர் கொடுக்கும்னு
இந்தியா நினைக்கிறாங்க. இந்தியா தங்களுக்கு இருக்கிற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஆனா இதெல்லாம் எவ்வளவு தூரம் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற அந்த மோதலையே நான் தான் வர்த்தகத்தை காட்டி நிறுத்தி வச்சேன்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். இந்தியான்னு இல்ல, உலகத்துல இருக்கிற எந்த நாட்டையுமே அவர் பெருசா மதிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது இந்தியா கொடுத்திருக்கிற இந்த வார்னிங்கை அவர் சீரியஸா எடுத்துப்பாரா அப்படிங்கிறதே இங்க மிகப்பெரிய கேள்விதான். அப்படியே டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுடைய அந்த எச்சரிக்கையை பெருசா சட்டை பண்ணாம ஜூலை 9ஆம் தேதி கூடுதலான வரி விதிப்பை இந்தியா மேல செஞ்சாங்கன்னா அதுக்கு பதிலடியாக இந்தியா சொன்ன மாதிரியே கூடுதல் வரி விதிப்பை செய்வாங்களா அப்படிங்கிறதும் பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ரெசிப்ரோக்கல் டரிஃபை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சிக்னல் கொடுக்கும்போது இந்தியாவுடைய பட்ஜெட்ல பல்வேறு விஷயங்களுக்கு வரி சலுகை கொடுக்கப்பட்டுச்சு. அதுல அமெரிக்கா பெரிய அளவுல பலனடைஞ்சாங்க. ஸோ அமெரிக்காவுடைய அசைவை முன்கூட்டியே கணிச்சு அவங்கள பகச்சிக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஸ்டாண்டாக இவ்வளவு நாள் இருந்திருக்கு. ஸோ அதே ஸ்டாண்ட் தொடருமா இல்ல இந்தியா உண்மையாகவே பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியா மேல தாக்கத்தை ஏற்படுத்துற இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சிருக்காரு. அதுதான் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிற அந்த புதிய சட்டத்தை சட்டமாக அமல்படுத்தியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இந்த சட்டத்தின் மூலமாக அமெரிக்காவில் பல்வேறு டாக்ஸ் கட்ஸ், குறிப்பா கார்பரேட் நிறுவனங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் வரியை குறைச்சிருக்காரு. சாமானிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சோசியல் செக்யூரிட்டி சலுகைகள், அதாவது இன்சூரன்ஸ், அவங்களுக்கான உணவு மானியம் போன்ற முக்கியமான விஷயங்களையும் கட் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் கட் பண்ணிட்டு அங்க அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸா இருக்காங்க இல்லையா, அவங்களையெல்லாம் வெளியேற்றுறதுக்காக அதிகமாக செலவு பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் அந்த சட்டத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, அமெரிக்காவில் தங்கி இருக்கிற வெளிநாடுகளை சேர்ந்தவங்க அவங்களுடைய நாடுகளுக்கு அமெரிக்காவிலிருந்து பணம் அனுப்புறாங்கன்னா அதுக்கு 1% ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான். இந்த 1% டாக்ஸ் இந்தியாவுக்கு தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம், அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு தான் அதிகபட்சமாக 129 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ரெமிட்டன்ஸ் மூலமாக பணம் அனுப்பப்படுது. அதாவது அமெரிக்காவில் இருக்கிற NRIs மூலமாகவும் சரி, H1 விசாஸ் மூலமாக அங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி இந்தியாவுக்கு அதிக அளவில் பணம் அனுப்பிட்டு இருக்காங்க மற்ற நாடுகளை விட. இது இந்தியாவுடைய அந்நிய செலாவணியில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கருதப்பட்டுச்சு. காரணம், அங்கிருந்து வர டாலர்களுடைய அளவு குறைஞ்சிச்சுன்னா அது இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த சட்டத்துல கொஞ்சம் ரிலீஃபையும் கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த சட்டத்தை வரைவாக டிராஃப்டாக உருவாக்கும் போது 5% நாங்க ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் போடுவோம் சொன்னாங்க. பெரிய ஷாக்கை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமாக அங்கே டிபேட் பண்ணி பேசி அதை 1% குறைச்சிருக்காங்க. இது முதல் பெரிய ரிலீஃப். ரெண்டாவது, அங்க இருக்கிற வங்கிகள் மூலமாக, அங்க இருக்கிற பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக இந்த பணத்தை அனுப்புறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் பொருந்தாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய ரிலீஃபாக கிடைச்சிருக்கு. ஸோ அந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரிலீஃபை பயன்படுத்தி அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புனாங்க அப்படின்னா அந்த ரெமிட்டன்ஸ் டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்திய பிரதமர் மோடி ஒரு டஃப்பான நெகோசியேட்டர்னு சொல்லியிருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். அதாவது அவர் கூட பேரம் பேசி இந்த வரி விதிப்பை எல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். அப்படி உண்மையாகவே பிரதமர் மோடி ஒரு டஃப்பான நெகோசியேட்டரா அப்படிங்கிறது இன்னும் 2-3 நாட்கள்ல இந்த டீல் சைன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு தெரிஞ்சிடும். அதை பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் IT, AI, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ECE போன்ற பிடெக் படிப்புகளை வழங்குகிறது மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம். 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.